இது எங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்ட் வில்பட்டி கொடைக்கானலில் அந்த பெரிய மரம் இருக்குல்ல, அதுதான் பார்டர். அப்படியே அங்கேருந்து கீழே வரைக்கும் அப்படியே பார்டர் போவோம். ஸோ இங்கே க்ளோஸ் டு 2 acres ஆஃப் லேண்டு. ஒரு 1 acre 85, 1 acre 90 cents இருக்கும். அதில் 1 acre 67 cents வந்து செட்டில்மெண்ட் பட்டா. ஸோ அந்த செப்பு பட்டா, அந்த ஒரிஜினல் பட்டா. இந்த ஏரியாவில் அதிகமாக ஒரிஜினல் பட்டா லேண்ட் கிடையாது. நிறையா வந்து டிகேடி பட்டா இந்த மாதிரி தான் இந்த ஏரியாவில் இருக்குது, ஆனால் கொடைக்கானலில். ஸோ இந்த பக்காவாக செட்டில்மெண்ட் பட்டா ரொம்ப ஃபியூ லேண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ எங்களது வந்து ஒன் ஆஃப் தி செட்டில்மெண்ட் பட்டா லேண்டு. கொஞ்ச நாள் வரைக்கும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வரைக்கும் இங்கே எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்க அவங்கக்கிட்ட லேண்டை தந்து வச்சுருந்தோம், அவங்க ஃப்ரீயாக அக்ரிகல்ச்சர் பார்க்குறதுக்கு. பட் இதுக்கு மேலேருந்து இந்த வாட்டிலேருந்து நாங்களே பண்ணலாம் சும்மா இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம விற்கணும்னு டிசைட் பண்ணியாச்சா லேண்டு, அப்போ இன்னொருத்தங்கிட்ட தந்தால் அவன் காலி பண்ண மாட்டான் 1 yearக்கு. ஸோ நாங்களே பண்ணலான்னு டிசைட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலான்னு அசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் இங்கே மிஸ்டர் ராமுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணலான்னு அவர் ஐடியா தந்திருக்காரு. விதையெல்லாம் அவரே சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வீடு எங்கள் அம்மா அந்த காலத்தில் கட்டினது. இதுவே இப்போ 15 to 20 lakhs ஆச்சு கட்டுறதுக்கு. ஏன்னா அங்கே எல்லாமே வந்து குதிரை வழியாக தான் மேலே திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து கட்டணும். ஸோ இதுதான் மேல் பக்கத்தோட எங்கள் பார்டர், லேண்டோட பார்டர். அப்படியே ஐ எம் ஜஸ்ட் வாக்கிங் அக்ராஸ். ஓகேங்களா, கொஞ்சம் மூச்சு வாங்கும். ஏன்னா எனக்கு வந்து இந்த லேண்டில் வந்து ஏறி இறங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். பட் ஐம் டிசைட் பண்ணியாச்சு இந்த வாட்டி அக்ரிகல்ச்சர் பண்ணி பார்க்கலான்னு. ஏன்னா நிறையா படித்தவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் விற்கிறதுக்கும் நானே சொந்தமாக பண்ணலான்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் லேண்ட்லாம் வாங்கி 20 வருஷம் மேலே ஆச்சா. ஸோ அப்போ போட்ட வேலியெல்லாம் இருக்கவங்க ஒழுங்காக பரிமாறக்கலை. அதான் they didn't maintain it well. ஸோ இதோட எங்கள் லேண்டு முடியுது. மேலே இங்கே மட்டும் நாங்கள் வேலி போடல, ஏன்னா மேலே லேண்டும் அம்மா அன்றைக்கி வாங்கலான்னு நினச்சாங்க. ஆனால் மேலே இருக்கிறது பட்டா இல்லை, பாதி இது பட்டா இல்லாத லேண்ட்னால அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் வாங்காமல் விட்டோம். அதனால் we didn't buy. ஆனால் வேலி அப்போ போடும்போது 3 பார்டர் போட்டுட்டு அப்படியே நிற்க வச்சது. ஸோ இப்போ உங்களுக்கு டுவர்ட்ஸ் அங்கே கம்பி லைட்டாக தெரியும். ஏன்னா எல்லாம் 15 years முன்னாடி கட்டினதுனால இப்போ எல்லாம் சாஞ்சி இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு அங்கே கிட்ட போய்ட்டு திருப்பி வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த கார்னர் வைக்கும் நம்ம லேண்டு. இப்போ உங்களுக்கு இப்போ அந்த வேலி லைட்டாக தெரியுது பாருங்க, அந்த கம்பியெல்லாம் அந்த வேலியெல்லாம் சாஞ்சி இருக்குது. ஏன்னா மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லாதனால அப்படியே உங்களுக்கு கீழே வரைக்கும் போகுது. அந்த ஃபார் எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் வைக்கும் நம்ம லேண்டு இருக்குது. இறங்கி வந்தாச்சு. ஸோ இப்போ அப்போல்லாம் எங்கள் அம்மா நல்லா செலவு பண்ணி இந்த இது படிக்கட்டெலாம் கட்டியிருக்காங்க. பட் என்ன ஆச்சுன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் புவராக இருப்பாங்க. அது எதுலேயுமே இதில் வாக் பண்ணாத மாதிரி அளவுக்கு புவர் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பக்கம் பண்ணவங்ககிட்ட ஃப்ரீயாக தந்தோம் இடத்த. ஆனால் அது எதுன்னு அது எல்லாம் மிஸ்யூஸ் தான். பீப்புளுக்கு அந்த அக்கறை கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், இதை கூட ஒழுங்காக பார்த்துக்கல. இந்த வாட்டி அவங்க பூண்டு போட்டால் அவங்க 10 லட்சம் கிட்ட சம்பாதிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ புவர் மெயின்டெனன்ஸ் பாருங்கள், எல்லாம் சாஞ்சு இருக்குது, எதுவுமே பண்ணல. ஸோ ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்னால் இது இப்போ மாடு வச்சு உழுது போட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். அந்த அளவுக்கு சாயில் வந்து நல்லா லூஸாக இருக்குது. ஃபட்ஸ் பியூட்டிஃபுல்லி குட் ஃபார் அக்ரிகல்ச்சர் எடுத்து ஸ்ட்ரைட்டாகவே பண்ணலாம். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்படியே அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். நம்ம இங்கே வீட்டு கார்டனில் போட்டிருந்த வீடியோஸ் பார்த்தீங்க. இப்போ நம்ம லேண்டுலேயும் இப்போ உட்காந்து we are going to do agriculture. ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்டாக தமிழில் பேச வராது, அதனால் இங்கிலீஷும் தமிழும் கலந்து தான் பேசுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து பாருங்க, இந்த லெவலில் படிக்கட்டில் ஓகே நடக்க முடியுது. வேலியெல்லாம் சைடில் சாஞ்சி இருக்குது. திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தான் லே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறையா பண்ணிங்க கூட்டம் வரும், காட்டு பண்ணிங்க. ஸோ பொட்டேட்டோ போட்டால் நல்லா விளையும் அந்த பூமியில். ஆனால் காட்டு பண்ணிங்களே வந்து சாப்பிட்டுடும். ஸோ நம்ம ஏதோ அக்ரிகல்ச்சர் பண்ணி பிக்குக்கு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் அவங்ககிட்ட 15 வருஷமாக தந்து வச்சுருக்கோம். ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ணல எங்கள் லேண்டை. பக்கத்தில் இந்த இடம் வந்து பட்டா இல்லாத லேண்டு. ஆக்சுவலி ரோடு வரணும். ஆனால் எவனோ ஒருத்தன் பாருங்கள் அழகாக வீடையே பாதி கட்டி வச்சுருப்பான். பட்டா எல்லாமே எப்படி கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்களே சத்தியமாக புரியல. கவர்மெண்ட் ஷுட் டேக் ஸ்டெப்ஸு. அங்கே உட்காந்துட்டு த பீப்புள் ஆர் ரியலி நாட் டூயிங் த ஜஸ்டிஸ். தேவையில்லாமல் அன்ஸ்கெடியூல்டு இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கட்ஸில் கட்டே விடக்கூடாது.
வெஸ்டர்ன் காட்ஸ் தான் நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் ரெயின் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. ஆனால் வெஸ்டர்ன் காட்ஸை பால் பார்க்குறதே நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு பொலிட்டிஷியன்ஸே சரி கிடையாது இந்த விஷயத்துக்கு. இப்போங்க இது எங்கள் பார்டர், இதுதான் பட்டா இருக்க இடம். அதெல்லாம் பட்டா இல்லாமல் புறம்போக்க இடம். அவங்க எவனோ புறம்போக்க இடத்த வந்து தே ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். சம்படி ஷுட் டேக் த ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ அப்படியே நான் கீழே இறங்கி வரேன். எங்கள் அம்மா கட்டின வீடு அப்போ ஒரு சிங்கிள் 1 BHK. ஸோ ஒரு ஹாலு கிச்சனு வித் மாடலர் கிச்சனோடு எங்கள் அம்மா கட்டி வச்சுருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் தான் நான் வாங்கி வச்சுக்காமல் வச்சுருக்கேன். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்கினா அந்த இங்கே போல் போடுறதுக்கு அதுக்கு நம்ம செலவு பண்ணோம். Though government has to spend for it, ultimately we have to spend. ஏன்னா that is the state of our country. கவர்மெண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் 10-15 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ கன்சல்டன்ட், டெக்னாலஜி கன்சல்டண்ட்டாக. ஐ ஃபீல் பேட். ஏன்னா நம்ம நாடு தான் இவ்வளோ மோசமாக இருக்குது. நான் அப்ராட்லேயே இருந்திருக்கேன். அப்ராடில் இப்படி எல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம நாடு தான் ரொம்ப மோசம் இந்த விஷயத்தில். ஸோ இதெல்லாம் நம்ம பார்டர். அப்படியே கீழே அப்படியே இறங்குறேன். இந்த எண்ட் ஆஃப் த பார்டர் இருக்க நான் வீடியோ காட்டுறேன். ஸோ நாங்கள் ஒரு 1 மந்த்தாக அக்ரிகல்ச்சர் பண்ணலையா, யாரோட மாடு தெரில, அது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ஃபீல்டில் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. சரி, வாயில்லா ஜீவன் சாப்பிட்டுட்டு போட்டோம், நாங்களும் விட்டாச்சு. பட் இன்றைக்கி தான் யார் ஒன்று தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாடை இதுக்கு மேலே விடாதீங்க, நாங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறேன். இங்கே பாருங்க, இங்கே இடத்துல கொஞ்சம் வேலி கொஞ்சம் இன்டாக்டாக இருக்குது. இந்த பிட்லேருந்து கொஞ்சம் கீழே வைக்கும், கொஞ்சம் வேலி இன்டாக்டாக இருக்குது. பட் ஆனாலும் பக்கத்தில் இருக்க இடம் அவங்க புதர் மாதிரி வச்சுருக்கனால எங்களோட வேலையை வந்து அது ஸ்பாயில் பண்ணுது. இது எப்படி நாங்கள் அந்த பக்கம் போய் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு எப்படி நாங்கள் வந்து இதை க்ளீன் பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ இங்கே பாருங்கள், வீடு இந்த சைட்லேருந்து தெரியுது. அப்படியே நம்ம லேண்ட் தான். அந்த பெரிய மரம் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்மளோட பார்டர் தான். ஸோ அப்படியே இப்போ கீழே இறங்குறேன், காட்டுறேன். ஸோ நாங்கள் கேட்டு தெரியுது இல்லை, இதுதான் பார்டர். அப்படியே கீழ் பார்டர். ஸோ நல்லா ஐடியல் ஃபார் டூயிங் அக்ரிகல்ச்சருங்க. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் நாங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுற வீடியோ போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், subscribe to our channel, put a like button to all our videos and kindly share our videos to your friends and family. Bye.